வணக்கம். தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கிய நமது பயணத்தில் மிக முக்கியமான மற்றொரு தொடக்கத்தையும் குறிக்கிறது பாரதம். செமிகண்டக்டர் துறையில் இந்தியாவின் புதிய நகர்வுகளை உலகமே மிகவும் கவனத்தோடு உற்று நோக்குகிறது. அவ்வாறு செமிகண்டக்டர் துறையில் ஒரு முன்னணி நாடாக மாறுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளின் தொடர்ச்சியாக இப்போது விமான தயாரிப்பிலும் ஈடுபடவுள்ளது பாரதம் என்ற ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டின் விமான தயாரிப்பு விரைவில் தொடங்கும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான தயாரிப்பு துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்றுவதே நோக்கம் என்று கூறியுள்ளார் அவர். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு குழுவை அமைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்கள் பயன்படுத்தும் விமானங்கள் அனைத்துமே போயிங் அல்லது ஏர்பஸ் நிறுவனங்களின் தயாரிப்பான விமானங்களாகும். அதில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவில் சொந்தமாக விமானங்களை தயாரிக்கவும் திட்டமிட்டுள்ளது அரசு. அதன் மூலம் பல்லாயிரம் கோடி நாட்டிற்கு லாபமாக கிடைக்கும். அதோடு விமானத்துறையில் இந்தியா தன்னிறைவு அடையவும் செய்யும். விமான தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் இல்லாத நிறுவனங்கள் தற்போது விமான எந்திரம் போன்ற முக்கிய பாகங்களுக்காக வெளிநாட்டு நிறுவனங்களையே சார்ந்துள்ளன. அவற்றையெல்லாம் மீறித்தான் இப்போது விமான தயாரிப்பில் ஈடுபடுவதற்கான முடிவை எடுத்துள்ளது அரசு. விமான தயாரிப்பிற்கு தேவையான அடிப்படை வசதிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை கண்டறிந்து பூர்த்தி செய்வது SPV குழுவின் முக்கிய நோக்கமாக இருக்கும். அரசின் இந்த முயற்சியில் HALம் மிக முக்கியமான பங்களிப்பை நல்கும். HALின் போர் விமான தயாரிப்பில் உள்ள அனுபவம் இதற்கு உதவிகரமாக அமையும் என்று கருதப்படுகிறது. தற்போது விமான தயாரிப்பில் முன்னணியில் உள்ள பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு நிகராக வளர்ச்சியடைவது அல்லது அதற்கு மேல் முன்னணி நாடாக உருவெடுப்பதே இந்தியாவின் நோக்கமாகும். நம்மை மிகவும் வசதியான நாடாகும் சீனா. சீனாவே கூட அந்நாட்டின் முதலாவது பயணிகள் விமானத்தை 2023 தான் சொந்தமாக உருவாக்கியுள்ளது. இப்போதும் சீனா மற்ற நாடுகளின் தயாரிப்புகளான விமானங்களையே பயன்படுத்துகிறது. சீனாவே இப்போதுதான் சொந்தமாக விமானங்கள் தயாரிக்க தொடங்கியுள்ளது எனும்போது சீனாவின் வளர்ச்சியோடு ஒப்பிடும்போது இந்தியா மிக விரைவாகவே விமான தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். சீனா அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDP அளவு 15 டிரில்லியனை தாண்டிய பின்னர் தான் சொந்தமாக விமானம் தயாரிக்க தொடங்கியுள்ளது. ஆனால் பாரதம் $5 டிரில்லியன் GDPயை தொடும் முன்னரே சொந்தமாக விமானம் தயாரிப்பதற்கான பணிகளை தொடங்குகிறது.